Good morning to all. TNPSC Combined Technical Service Examination last year 2025 Mass Abstract Economics அதில் கோட் நம்பர் 504 அதோட ஆன்சர்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் இது 11th கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்னென்னா, given that A is skew Grimshian matrix and if A transpose is equal to first row 1 minus I 1 2 minus I, second row 2 3 3 minus I, third row 3 plus I 4 minus I 5, then which of the following is R correct. ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏங்கிறது ஒரு ஸ்கியூ கிரிம்ஷியன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஏ டிரான்ஸ்போஸும் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் கரெக்டுனா, இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 4 ஆப்ஷனில் எதெல்லாம் கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி ஆன்சர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நினச்சிக்கலாம் சம்மரைஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏங்கிறது ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அது கரெக்டு தான். எப்படி நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குல்ல, ஏ டிரான்ஸ்போஸ்க்கு இதுக்கு ஒரு கான்ஜுகேட் எடுத்தோம்னா என்ன வரும்? ஏ டிரான்ஸ்போஸோட கான்ஜுகேட், அதான் எல்லாத்தையும் என்ன செய்யணும், மைனஸாக மாற்றணும். அப்போது -1 + ஐன்னு வருமா, -1 + I, அடுத்து -1, அடுத்து என்ன வரும், -2 + I, அடுத்து -2, அடுத்து 3, அடுத்து 3 - I, இந்த மாதிரி வரும். அப்போ இதுவும் ஏ தானே, ஏன்னா ஸ்கியூ கிரிம்ஷியன் மேட்ரிக்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் என்ன தான், ஏ தான். அதனால் ஃபஸ்ட் ஒன்று கரெக்டு. செகண்ட் ஒன்றும் என்ன அப்படின்னா, -(A1) ஏ டேஷ் போட்டுருக்காங்க. -(A' = A டிரான்ஸ்போஸ் ஹோல் டேஷ் போட்டுருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அதேமாதிரி A = -A டிரான்ஸ்போஸ் போட்டுருக்காங்க. இந்த இடத்துல -A டிரான்ஸ்போஸ், அதான் அது ஈஸி தான். இங்கே உள்ள இருக்குல்ல, இதை வச்சு நம்ம மைனஸால் மல்டிபிள் பண்ணோன்னா A டிரான்ஸ்போஸும் ஏயும் ஒன்று தான். கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஃபோர்த் ஒன்று மட்டும் ராங்கு. அதனால தான் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன்லி அப்படின்னு போட்டுருக்காங்க. இது எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி இருக்குது. நான் சொன்ன அந்த விஷயந்தான் இருக்குல்ல, அந்த நான் போட்டதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கேன். செகண்ட் ஒன்று அதே தான். என்னென்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டேஷ்னாலும் அதுக்கு -A தான் மீனிங். இது -A இன்வர்ஸ்னு எழுதலாம், அது ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டேஷ்னு எழுதலாம். ஸோ கொடுத்துருக்கு. இது கரெக்டு தான் அப்படின்ட்டு. தேர்ட் ஒன்று ஆல்ரெடி சொன்னேன். ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா அது என்னது, ஏன்னு எழுதினாலும் இப்படி எழுதினாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ தேர்ட் ஒன்று கரெக்ட். அப்போ ஃபோர்த் ஒன்று மட்டும்தான் ராங்காக வருது. ஃபோர்த் ஒன்று மட்டும்தான் ராங். அதனால் ஃபைனல் ஆன்சர்